இது ஒரு சுவாரஸ்யமான தகவல். என்னன்னா, நம்மளுடைய கால் இருக்கு இல்லையா, நிறைய பேர் உட்கார்ந்த நிலையில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது வேற வழியே இல்ல, செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நாம காலை வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லி, கால் பாதம் இருக்கு இல்லையா, இதுதான் கால் பாதம்னு வச்சுக்கோங்க. இப்படி இப்படி நீங்க சுத்தி வரும்போது உங்களுக்கு சர்க்கரையோட அளவு குறையும். முக்கியமா முடி வந்து நல்லா வளரும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம காலை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு வேலை செய்யறோம் அப்படின்றதுனால நமக்கு கம்பல்சரி ரத்த ஓட்டமும் நரம்புகள் எல்லாமே வந்து எல்லாம் கீழே கொண்டு வந்து அழுத்தி நின்றுட்டு இருக்கும். அது அழுத்தம் கொடுக்கும். ஒரு சிலருக்கு வலி இருக்கும், ஒரு சிலருக்கு வலி இருக்காது. வலி இருக்குதோ இல்லையோ, காலை வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க உட்கார்ந்த இடத்துலயே ஆட்டணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு நின்று நீங்க காலை லெஃப்ட் அண்ட் ரைட், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க வந்து நல்ல காலை சுத்தும் போது உங்களுக்கு ரத்த ஓட்டங்கள் சீராக போகும். அதே மாதிரி நரம்பு மண்டலமும் நல்லா செயல்படும். எல்லா நரம்புகளும் சிமுலேட் ஆகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய அனைத்து செயல்பாடும் வந்து நம்முடைய பாதத்துல தான் இருக்குது. ஆக்சிஜன், ஊட்டச்சத்து, ஹார்மோன், இது எல்லாமே ரொம்ப சீரா செயல்படும். மெட்டபாலிசம் மேம்படும். இதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கும் பட்சத்துல நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாவும் இருப்போம், சுறுசுறுப்பாவும் இருப்போம், டயர்ட்னஸே வராது. சோ பிளட் வந்து சர்க்குலேஷன் நமக்கு நல்லா போகணும் அப்படின்னா முதல்ல நாம கால்ல இருந்து தான் கொண்டுட்டு வரணும். நம்ம கால்களை வந்து சுத்துறதுனால ரத்த ஓட்டம் நார்மலா இருக்குன்னு சொன்ன மாதிரி சுகரும் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த கால்களை ஆட்டுறதுனால நம்மளுடைய உட்கார்ந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து சர்க்கரையின் அளவு கூடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, உட்கார்ந்துட்டு செய்யற வேலை, ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தே தானே இருக்கோம், செரிமானமும் லேட் ஆகும். நமக்கு வந்து இன்சுலின் வந்து சுரக்கிறது வந்து நமக்கு அது கம்மியா தான் இருக்கும். அதனால சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவ் வரும். நம்மளுடைய இன்சுலின் வந்து கொஞ்சம் சுரக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நமக்கு உற்பத்தியாகி நமக்கு வந்து சர்க்கரை வர்றதுக்கு இது கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் மட்டும்தான், சர்க்கரை வராம பாதுகாப்பும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கால்களை ஆட்டுறதுனால முடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ரத்த ஓட்டம் நார்மலா இருக்கணும். ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் நமக்கு ஆக்சிஜனும் கிடைக்கும், ஊட்டச்சத்தும் கிடைக்கும். ஸ்கால்ப்ல எல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும் போது இன்னும் நல்லா முடி வந்து நமக்கு வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும்.